வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து நம்ம துணியை வச்சுக்கணும். அடுத்து இங்கே சைட் ஜாயிண்ட்டு, அடுத்து இங்கே சைட் ஜாயிண்ட்டு. இந்த இடுப்புடைய 2 சைட் ஜாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக பிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே நீங்கள் போட்டிருக்கீங்களே லைன்ஸ், அது மேலே கரெக்டாக வைங்க. இதில் சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுங்கள். அந்த 2 இன்ச்சு ஏன் விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சும் 2 டாட் வருது. ஒரு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, 2 டாட்டுக்கு 1 இன்ச்சு. இந்த டாட்டுக்காக 1 இன்ச்சும், அடுத்து 1.5 இன்ச்சு வந்து சைடில் பிடிக்கிறதுக்காகவும் இது விட்டுக்கலாம். இதிலேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வருது இல்லையா, இந்த இடத்த நம்ம எப்படி போடணுன்னு பாருங்கள். இது 2ம் ஒன்றா வர்ற மாதிரி பாருங்கள். இது 2ஐயும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இருந்து சுருக்கம் வராத மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே சுருக்கம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் இங்கேயும் நமக்கு சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வைக்கும் போது இந்த பீஸ் வந்து இந்த லைன்ஸை விட்டு வெளியில் வரக்கூடாது, அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போது இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த தையல் ஜாயிண்ட் வருது பாருங்கள், இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுக்கலாம். பாருங்கள், தையலுக்காக 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சையும் இந்த இடத்துல போட்டிருக்க டோட்டலாக போட்டிருக்க 2.5 இன்ச்சையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம கழுத்து எப்படி வைக்கணும்னு பாருங்கள். கழுத்து தான் மெயினாக நம்ம கரெக்டாக வைக்கணும். கழுத்து நீங்கள் சரியாக வைக்கலன்னா ஷோல்டர் வந்து தள்ளி போயிடும், ஷோல்டர் டவுன் ஆகிடும், கழுத்து விரிஞ்சு போயிடும். உங்களுக்கு மெயினாக நீங்கள் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்து இது தான். பாருங்கள், இந்த லெவல் வந்து கரெக்டாக உட்காரணும். நெக்கோட ரவுண்ட் வந்து கரெக்டாக அப்படி உட்காரணும். அப்படி உட்காரும் போது மட்டும்தான் நெக் வந்து நீட்டாகவும் இருக்கும், ஷோல்டர் விட்டு இறங்காமலும் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த நெக்கு முடிகிற இடத்துல கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதே போல் நெக்கோட ரவுண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அது அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்லைன் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் முடியுது பாருங்கள், இங்கே முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக, 1/2 இன்ச்சு நீங்கள் பிடிக்கிறதா இருந்தால் 1/2 இன்ச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்ம பிடிக்க மாட்டோம், அதனால் 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் முடியுது பாருங்கள், இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி கம்மியாக, ஒரு 1/2 இன்ச் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்து கரெக்டாக இருக்கான்றதை இப்படி இழுத்து செக் பண்ணிக்கலாம். நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே கீழேயும் நமக்கு கரெக்டாக வரணும், இந்த அளவும் நமக்கு கரெக்டாக வரணும். இது 2ஐயும் பார்த்துட்டு இந்த ஆர்ம் ஹோல் லைனை இப்போ சுருக்கம் இல்லாமல் பாருங்கள், இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த துணியை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த கழுத்து அக்களுடைய வளைவை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இப்படி பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் இதை வச்சு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த ஆம்களுடைய வளைவு வருது பாருங்கள், இதை வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஷோல்டர் கரெக்டாக உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்கள். இதை விட உங்களுக்கு தையலுக்காக நீங்கள் துணி விட்டுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, தையலுக்காக துணி இருக்குது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி, 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ இதுவும் இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துருங்க. ப்ளவுஸை எடுத்துட்டு இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதுக்குலேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு கிடச்சிரும். அந்த பாயிண்ட் இங்கே மேலே இருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி இங்கே ஆர்ம் ஹோல் முடியுது பாருங்கள், இந்த சைடு ஜாயிண்ட் அளவெடுத்த இடம், அந்த இடத்துக்கு நம்ம வளைவை கொண்டு வந்துக்கலாம். இப்போ இப்படி எடுத்தாலும் நமக்கு பர்ஃபெக்டான அளவு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜு முடிகிற இடத்துல நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட்டு இந்த இடத்துல போடணும். இதுக்கு இப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி திருப்பி போட்டுட்டு இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக் சைடு நம்ம பக்கம் வர்ற மாதிரி எப்பயுமே போடுங்க. அப்படி போடும்போது நமக்கு கொஞ்சம் அளவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் போடும்போதும் நெக் சைடு நம்ம பக்கம் வச்சுருந்தோம். அதே போல் ஃப்ரண்ட்டு போடும்போதும் நெக் பக்கம் நம்ம சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், பேக்கை வச்சு அப்படியே ஆம்ஹோலுடைய வளைவு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். இந்த கழுத்துடைய எட்ஜு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் லைட்டாக இருக்கிற சுருக்கங்களை நிமித்தி விட்டுட்டு இந்த இடத்துலையும் நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். கீழே இந்த இடம் வந்து நல்ல லெவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே ஓரத்துலேயே தள்ளி வைக்கலாம். இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதனால் நான் லைன்ஸே போட்டுக்கிறேன். இந்த சைடும் சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸை நம்ம எடுத்துடணும். இப்போது இதில் உள்வளையும் மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பெண்டு ஃப்ரண்ட்டுக்கு வரணும் இல்லையா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு